ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முக்கியமாக சார்ட்டிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்டாக்டை சொல்ல போனீங்கன்னா எப்படி உள்ளே வர்றது, எப்படி இந்த சார்ட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது உள்ள இமெயில் ஐடியை கொடுத்து உள்ளே வந்துடணும். எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் என்னென்னலாம் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு சார்ட்டிங் இதை மெயின் போர்டு உள்ளே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். இதை நம்ம பார்க்கலாம். இதில் நிறையா டுடே டாப் ட்ரேடிங் ஸ்கேன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப் ட்ரேடிங் ஸ்கேன்ஸில் நிறையா 15 மினிட்ஸ் ஸ்டாக்ஸு, ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்டு, புல்லிஷ் மரல் பெரோ அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ரெடிமேட் வச்சிங்களேன். இந்த ரெடிமேடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டோஜி டெய்லி எல்லாமே இதில் இருக்குது. ஓவர் வியூவாக நம்ம முக்கியமான விஷயம் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ண முடியும்ன்றதை நம்ம ஓவர் வியூ பார்த்தோம். அதை கொஞ்சம் நல்லா செய்யணும்னா இந்த சார்ட்டிங்கன்ற இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் இப்படி ஒரு மெயின் ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்களா. அடுத்தது அட்லஸ், அது ஒரு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் பாருங்க, சின்னதாக பாலுன்னு ஒன்று போட்டிருக்கேன், ஏபின்னு ஒன்று போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நான் போட்டது தான். அதே மாதிரி இதில் நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம சிங்கிள் டேஷ்போர்டு பார்க்குறத விட ஒரே நேரத்தில் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண மாதிரி ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஸாக பார்க்கலாம். எனக்கு வந்து ஹை வால்யூம் இருக்கிறதா பார்க்கணும், அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஹை வால்யூம்ஸ் வந்து இந்த மாதிரி சார்ட்டாக தெரியணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி இதாக பார்க்கலாம். அப்படியே ஒரு 3 ஸ்க்ரீனா 4 ஸ்க்ரீனா 5 ஸ்க்ரீனா பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியை இந்த பிளாட்ஃபார்ம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹோம் போனீங்கன்னா இந்த 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 இடம் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டு மோஸ்ட் லிங்க்டு சார்ட் ஃபார் த இன்ட்ராடேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட் உள்ள போனீங்கன்னா என்ன செய்யலாம்னா, ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதானி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று வரும். இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியாது. ஏற்கனவே இந்த சார்ட்டு தான், பழைய சார்ட்டு தான் வந்துகிட்டு இருந்தது. இந்த சார்ட்டுக்கு பேர் பழைய சார்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்திருக்கிற புது சார்ட்டு வராமல் இருந்தது. இந்த பழைய சார்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மாதங்களை மாற்றிக்கலாம், டெய்லி வீக்லி எல்லாம் மாற்றிக்கலாம், கேண்டல் ஸ்டிக்ஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம போடுற ஆர்எஸ்ஐ, ஆவரேஜு, அருண், இதெல்லாம் நான் ஒவ்வொரு வேகமாக போயின்ட்டுருக்கேன். இதெல்லாம் மாற்றி நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்குறது முக்கியம் கிடையாது. இது வந்து சின்னதாக அனலைசேஷன் தான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பழைய சார்ட்டில் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டேட்டாஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, அதனுடைய ஈக்விட்டியினுடைய கெப்பாசிட்டி என்ன, மார்க்கெட் கேப் என்ன, ப்ராஃபிட் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, ரிவர்ஸ் எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோ, சேல்ஸ் டர்ன் ஓவர் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இது ஒரே பேஜில் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இயர்லி பிசிஓ எவ்வளோ, ஹை அண்ட் லோ எவ்வளோ, இப்போ மார்க்கெட்டுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்குது, ஏன்னா ஓரளவுக்கு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எங்கே கிடைக்குன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்க்ரீனரில் போயிட்டு நாம் வந்து ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணுறோம், ஒரு டேஷ்போர்ட்லேயே போயிட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ஒரு இன்ட்ராடே ஒரு ஃபார்முலா போடுறோம். போட்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்னா பழைய சார்ட்டு வராது. ஏன்னா இவங்க புதுசாக இப்போ இதை நான் அனலைஸ் பண்ணோன்னா கிளிக் பண்ணுறேன், அந்த சார்ட் வருமானா வராது, பழைய சார்ட் வரும், புது சார்ட் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பழைய சார்ட்டில் சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுவும் நமக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்.
சொல்லியிருக்கேன். அதனால் இந்த புது சார்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அதே நேரத்தில் பழைய சார்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள். பழைய சார்ட்டில் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி இந்த முதல் சொன்னது இந்த ஃப்ரண்ட் பேஜ், இந்த சார்ட்டிங்ன்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்க்ரீனர். அட்லஸ் பார்த்துட்டோம். இப்போ ஸ்க்ரீனர் உள்ள போனோன்னா நம்ம வந்து ஓனாக ஸ்க்ரீனிங் ரெடி பண்ணுறதுக்கு அது கிரியேட்டிவ் ஒரு ஓனுன்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான கிரியேட்டிவிட்டியை நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவங்க ரெடிமேடாக நிறையா ஃபண்டமெண்டல் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, டாப் லவுடு கொடுத்துருக்காங்க, கேண்டில் ஸ்டிக் ஸ்பேன்ஸ் பேட்டர்ன் ஸ்கேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி காப்பி அடிக்கிறது? முதல்ல நம்ம காப்பி அடிச்சுக்கணும். இதில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போயிட்டு மோரை கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இது ப்ராஃபிட் ஜம்ப் இன்ட்டு 200 இப்படி வருது இல்லையா? இது உள்ள ஒவ்வொன்றுத்துலேயும் 100 பேஜுக்கு மேலே இருக்குது. ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை, 73 பேஜ் இருக்குது இதில் பாருங்கள். இப்போ இந்த 73 பேஜ்லேயும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் மோர் உள்ள போகலாம். மோர் உள்ள போனீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 73 சிலதில் வந்து 100 பேஜ் வரைக்கும் இருக்குது, சிலதில் வந்து 73 பேஜ் இருக்குது. இதுமாரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸை நம்ம எப்படி எப்படிலாம் காப்பி பண்ணலாம் அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஓவராலாக நம்ம கடகடன்னு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம தீர்த்துக்கலாம். அதே மாதிரி ரேஞ்சு பிரேக் அவுட் ஸ்கேனு, புல்லிஷ் ஸ்கேனு, பேரிஷ் ஸ்கேனு, இப்படி செட்டாக வச்சுருக்காங்க. இன்ட்ராடே பேரிஷ் ஸ்கேனு. இந்த இன்ட்ராடே பேரிஷ் ஸ்கேன்லாம் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும், இன்ட்ராடே புல்லிஷ் ஸ்கேனும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்விங்குக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ஸ்விங்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிராஸ் ஓவர்ஸ் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் புல்லிஷ் ஸ்கேனு நல்லாயிருக்கும். ரேஞ்சு பிரேக் அவுட் ஸ்கேனு லாங் டேர்ம் எடுக்கிறோம் அந்த அந்த ஃபார்முலாவாக பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்கேன் நம்ம எடுத்தோன்னா ஓவரால் வியூ தான் நம்ம பார்க்கலாம். டாப் லவுடுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நம்ம எதனா ஒன்று பார்க்கணும், மார்னிங் ஸ்டாக்கர் பார்க்கணும், ஈவினிங் ஸ்டாக்கர் பார்க்கணும், ஒரு 3 க்ரோ பார்க்கணும், இல்லை 3 பிளாக் க்ரோ பார்க்கணுன்னா இதிலேருந்து ஃபார்முலாவை நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஈஸியஸ்ட் வே. அதே நேரத்தில் நாம்ளும் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குறோம். அதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம், ரெண்டாவது அட்லஸ் பார்த்துட்டோம், மூணாவது ஸ்க்ரீனர் பார்த்துட்டோம். சார்ட்டு. இந்த சார்ட்டு உள்ள போனீங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கிற சார்ட்டை பற்றி சொன்னேன் இல்லையா? இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு வரும். இந்த சார்ட்டு உள்ள வந்து நாம்ளே தனியாக கூட இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மினிட்ஸை மாற்றிக்கலாம். நம்ம என்ன மினிட்ஸ் வச்சுருக்கிறோமோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே நேரத்தில் நாமளும் தனியாகவே கூட பார்த்துக்கலாம். ரீசெட் ஸ்டார்ட், அட்லஸ், ஸ்க்ரீனு, டேஷ்போர்டு, இது உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பார்த்தா அதே அட்லஸ் வந்துடும். மறுபடி இது உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்க்ரீனர்ஸ் மறுபடியும் வரும். இது உள்ளே போனீங்கன்னா அதில் டேஷ்போர்டு வந்துடும். இப்படி ஏற்கனவே நம்ம பார்த்த இடத்துக்கே திருப்பி போகும். இந்த 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 சார்ட்லேயே அந்த இடம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேணும்னா டக்குன்னு போய்க்கலாம். இப்போ சார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? காசு கொடுத்து வாங்கினா நிறையா பொருளை நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி இவங்க வந்து 1 minutes 2 minutes 3 minutesலாம் நமக்கு கொடுக்கறது கிடையாது. ரியல் டைம் டேட்டாலாம் கொடுக்கறதே கிடையாது. அதுக்குன்னு தனியாக வந்து ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த இது வந்து ப்ரொமோஷனுக்கோசரம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக பண்ணணும், போகணும், செய்யணும்னா காசு கொடுத்து வாங்கி செய்யலாம். ஆனால் காசு கொடுத்து வாங்கி செய்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஃப்ரீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஃபார்முலா நம்ம போட்டுட்டோம். அந்த ஃபார்முலாவை எங்கெல்லாம் சேமித்து வைக்கலாம், எங்கெல்லாம் எப்படிலாம் சேமித்து வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சேமித்து வச்சுருக்கோம். அதாவது சேவ் கொடுத்தோன்னா இந்த டேஷ்போர்டில் போயிட்டு சேவ் ஆகிடும். ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்த ஃபார்முலாஸே இங்கே சேவ் ஆகியிருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி 9 பேஜ் வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டாவது பேஜ் இப்போ காட்டுறோம். இப்போது நான் ஒரு ஃபார்முலாவை போட்டேன். அந்த ஃபார்முலாவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். இந்த ஷேர் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வேணும்னா ரெஸ்ட்ரிக்ஷனாகவும் வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம விட்டுடலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த டேஷ்போர்டில் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்க. நாம் வாங்குற பொருள் ஒவ்வொன்றுத்தையும் இங்கே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலான்னா, இந்த ஆடட் வியூ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கு பாருங்களேன், அது உள்ள போயிட்டு நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஏசிசி, அடுத்தது ஐடிசி, இப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆடட் செலக்டட்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆட் ஆகிடும். ஆனால் இப்போ ரெண்டு தப்பாக போட்டிருக்கு, ஏன்னா ஒன்று கொடுப்போம். சர்ச் கொடுத்துட்டு பாருங்களேன், சர்ச் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சிங்களா, எத்தனை வந்திருக்கு பாருங்க. இதில் ஒவ்வொன்றா அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இது பாருங்க, அதே மாதிரி சர்ச்சு கொடுத்து எத்தனை ஏசிசி லிமிடெட் ஆடட் செலக்டட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் ஆடட் டு வாட்ச் லிஸ்ட். ஓகே, இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளது உள்ளே இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஈஸி தான். ஜஸ்ட்டு பேர் அடிக்கிறோம். இப்போ ஏன்ற கேட்டகரி அடிச்சோன்னு வச்சுங்களேன், ஏவில் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்குறோம் அதெல்லாம் இங்கே வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும், ஏபிசிடின்னு. அதை நீங்கள் ஈஸியாக ஜொமேட்டோ எல்லாத்தையும் ஈஸியாக டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆகிடுச்சுன்னா கீழே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஏசிசி அடித்தேன் இல்லையா, இது பாருங்கள், ஏசிசி லிமிடெட், அதனுடைய ஸ்டாக்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 50 ஸ்டாக் வச்சுருக்கலாம், சிலர் 10 ஸ்டாக் வச்சுருக்கலாம், ஒரு சிலர் 200 ஸ்டாக் வச்சுருக்கலாம். அவங்களும் இதே ஸ்கேனை நம்ம போட்டு பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓவரால் வியூ பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, ஸ்க்ரீனர் உள்ளே போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த இடம் இதுதான். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் சார், இதை போய் சொல்லின்னு இருக்கீங்களேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இதுவும் தெரியாதவங்களுக்கோசரம் இது ஹெல்ப்பாக இருக்கும், அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி அலர்ட்ஸ் இருக்குது இதில், முக்கியமானது. இந்த அலர்ட்ஸ் வந்து ப்ரீமியமுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபா ரீச் பண்ணிடுச்சு, எனக்கு மணி அடிச்சு கொடுன்னா மணி அடிக்கும் 50 ரூபா. அதே மாதிரி எத்தனை ஸ்டாக் வேணாலும் அலர்ட் டேஷ்போர்டில் உருவாக்கி வைக்கலாம். ஆனால் ப்ரீமியம் காசு கட்டியிருக்கணும். ப்ரீமியமுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கஸ்டம்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம ப்ரீமியமில் தான் பார்க்க முடியும். அதனால் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து காசு கொடுத்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம இது வரைக்கும் ஓவரால் வியூ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படிலாம் சின்ன சின்ன ஃபார்முலா போடலான்றத அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு சின்ன வீடியோக்கோசரம் இதை சொல்லிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிரியேட் யுவர் ஓன் உள்ளே போகிறோம். இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போது மூவிங் ஆவரேஜ். ஓகே, மூவிங் ஆவரேஜ்னால் என்ன செய்யும்? மூவிங் இதுதான், இது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இடம்னு வச்சிங்களேன். இதில் வந்து கேண்டில்ஸ் இப்படி போயின்னு இருக்கு. இந்த கேண்டில்ஸ் மேலே போகுது, கீழே இறங்குது, ஆனால் மேலே போகுது. இது வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ்னு வச்சிங்களேன். இதில் வந்து மூவிங் ஆவரேஜே எப்படி யூஸ் பண்ணலாம். 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 50 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 200 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 100 மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து இது 20, இது 50, இது 100, இது 200ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மூவிங் ஆவரேஜில். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், ஆர்எஸ்ஐனுடைய ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஆர்எஸ்ஐனா என்ன? நடுவில் ஒரு கோடு வரும், கீழே வந்து ஒரு கோடு வரும், மேலே வந்து ஒரு கோடு வரும். இதை வந்து 50ன்னு சொல்லுவாங்க, கீழே வந்து 30 சொல்லுவாங்க, மேலே வந்து 70ன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆர்எஸ்ஐ இந்த 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 ரேஞ்சு தெரிஞ்சாதான் நமக்கு 50க்கு மேலே வேணுமா 50க்கு கீழே வேணுமா ஆர்எஸ்ஐல எப்படி போடலான்றது தெரிஞ்சிருக்கணும். அதே வந்து வில்லியம்ஸ் ஆர்ன்னு ஒன்று இருக்குது, வில்லியம்ஸ் ஆர். அந்த வில்லியம்ஸ் ஆர்ன்ற பெர்சன்டேஜ்னு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சின்ன கோடு வரும், தலைகீழ சொல்லியிருப்பாங்க. மேலே 0 கொடுத்துருப்பாங்க, கீழே 100 100 கொடுத்துருப்பாங்க, நடுவில் 50 கொடுத்துருப்பாங்க. இப்போது இது தலைகீழாக இருக்கா நேராக இருக்கான்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாமல் நாம் போயிட்டு வில்லியம்ஸ் ஆரை வந்து எபோவ் 50 கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அது மைனஸில் தான் காட்டும். ஃபார்முலா வந்து மைனஸில் தான் காட்டும். அப்போ வந்து ஃபார்முலாவே தப்பு, இது சார்ட்டிங் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் பிவோட் போடுறோம். பிவோட் போட்டோம்னு வச்சிங்களேன், பிவோட் போட்டோன்னா இப்போ வந்து எபோவ் ஆர் ஒன்று எங்கே வரும், S1 எங்கே வரும், R2 எங்கே வரும், S2 எங்கே வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம இந்த இடத்துல S1 போட்டோம்னு வச்சிங்களேன், அது தப்பாக தான் கொடுக்கும். இந்த இடத்துல R1 போட்டோம்னு வச்சிங்களேன், தப்பாக கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் தான். இதுவும் சில நேரம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதை தான் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி போலிங்கர் பேண்டும் நம்ம 14 கொடுக்குறோமா, 13 கொடுக்குறோமா, இல்லை 2 கொடுக்குறோமா என்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். போலிங்கர் பேண்ட்லேயும் நம்ம சின்ன தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏடிஎக்ஸ்லேயும் சின்னதாக தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎக்ஸ்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோம்ன்றதை கவனிச்சிக்கணும். எல்லாமே அந்த 14, 12ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ். இப்போது எத்தனை கேண்டில்ஸ் இருக்குதோ அத்தனை கேண்டில்ஸ். 14 கேண்டில் இருக்கா, 14 14 கொடுத்துருந்தாங்கன்னா 14 கேண்டில்ஸ். அதாவது ட்ரேடிங் டேஸில் 14 கேண்டில்ஸ். கொஞ்சம் வேகமாக தான் போடுறேன், இருந்தாலும் ரெக்கார்டிங் இருக்குது, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து எல்லாத்துலேயும் 14 டேஸ் தான் பார்க்க முடியுமானா இல்லை. ஒரு வாரத்தில் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து 5 டேஸ். அப்போ 5 கேண்டில்ஸ் கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு வந்து 10 நாள், அப்போ 10 கேண்டில்ஸ் கொடுக்கலாம். 3 வாரத்துக்கு தான் இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 3 வாரத்துக்கு 15 கேண்டில்ஸ். அதை தான் 15 கேண்டில்ஸை தான் எல்லாருமே 14 யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷனாக கொடுக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொறுமையாக கேட்டுருக்கீங்க. சிலர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கிறதுனால தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலாவை நம்ம காப்பி அடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டில் போயிட்டு, டேஷ்போர்ட்லையோ இல்லை சார்ட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு ஃபார்முலாவை காப்பி அடிக்குவார். 50 ஷார்ட் டைம் பிரேக் அவுட். அதை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன வந்துடுச்சு, இதுமாரி ஒரு ஃபார்முலா வந்துடுச்சு. இந்த ஃபார்முலா பாரில் என்னென்னலாம் யூஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். டெய்லி, அதாவது இந்த ஸ்டாக் ப்ரெஸஸ் ஆல் என்ற இடத்துல ஆஃப் த பிலோ ஃபில்டர் இன் கேஷ் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ரெஸஸ் ஆல்ன்ற இடத்துல வந்து ஃபெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெயில்ஸை ஆள் கொடுத்தா என்ன நடக்கும்னா, இந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஃபார்முலா எதனா ஒன்று தப்பாக இருந்தால் கூட எது கரெக்டாக இருக்குதோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். அப்போது பாசஸ் ஆள்னு கொடுத்தோன்னா 3மே கரெக்டாக இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த 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 ஒரு இடத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஷ் உள்ள பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், இடிஎஃப்பை பார்க்கலாம், ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம், கோல்டை பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டை போட்டு இதில் பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 500 வாட்ச் லிஸ்ட் போட்டு நாம் இங்கே ஒரு லைன் ஃபார்முலாவை கொடுத்து எதெல்லாம் வால்யூம் அதிகமாக இருக்குன்னா போட்டு கொடுக்கும், அருமையாக பிரித்து கொடுக்கும். இந்த வால்யூம் ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எழுத்துக்கணும், காப்பி குரூப் ஆஃப் கிளிப் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஃபார்முலா இருந்தாலும் சரி அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபார்முலா சூப்பராக சொல்லியிருக்காங்க, அதை வந்து நான் வந்து டக்குன்னு எனக்குன்னு ஆக்கிக்கணும், நானும் எனக்குன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன் கம்ப்யூட்டரில் வச்சுக்கணுன்னா டக்குன்னு இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சார்ட்டிங்கை எனக்குன்னு ஓப்பன் பண்ணி அது உள்ளே போயிட்டு கிரியேட்டிவ் ஒரு ஓனுன்ற இடத்துல கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணணும். இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா வராது, சில நேரம் வரும் சில நேரம் வராது. இதை வந்து ப்ளூ வந்து டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு காப்பீடு ஃபில்டர்னு இதே வருது பாருங்கள். அந்த ப்ளூவை டச் பண்ணிங்கன்னா புதுசாக போடுன்ற மாதிரி வரும். இந்த 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 இடத்த டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு காப்பீடு ஃபில்டர் குரூப்னு இருக்குது. அப்படியே போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலா அத்தனையுமே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு
பேஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் பேருக்குன்னு. இது ஒரு ஈஸியாக காப்பி அடிக்கிற வழி. இந்த இடத்துக்கு சொன்னேன், இந்த ஒரு லைனுடைய வேலை முடிஞ்சது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த லைனில் இருக்கக்கூடிய இந்த 4 இடத்த பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பெருக்கல் குறி, இன்னொன்று ஆன் ஆஃப் சுவிட்சு, இன்னொரு டப்பா. இந்த 4 டப்பாவும் என்ன யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த 4 டப்பாவும் ஒவ்வொரு லைன்லேயும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெருக்கல் குறியை கொடுத்தோன்னா அந்த ஃபார்முலா வந்து காணாமல் போயிடும். அப்போ நான் அந்த ஃபார்முலாவை எடுத்துடவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தா போயிடும், மொத்தமாக போயிடுச்சு. இதே வந்து ஆன் ஆஃப்னு இருக்கு பாருங்களேன், இதை ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த ஃபார்முலா வேலை செய்யாது, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபார்முலா வேலை செய்யும். ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த லைன் ஆஃப் பண்ணிட்டோன்னா வேலை செய்யாது. ஆன் பண்ணிட்டா இந்த ஃபார்முலாவும் சேர்ந்து வேலை செய்யும். நமக்கு 2 ஃபார்முலா போட்டிருக்கிறோம், ஒன்று சந்தேகமாக இருக்குது, சரி தற்சாலயமாக நிறுத்தி வைப்போம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்னொரு கட்டம் இருக்குது, அதில் வந்து டூப்ளிகேட் ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. அதாவது இங்கே நாம் போட்டுக்கிற ஃபார்முலா இருக்குது, அதே தான் போட போகிறோம். இங்கே சின்ன மாற்றம் மட்டும்தான் பண்ண போகிறோம். நிறைய நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து இங்கே இன்னொரு இது இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா இங்கே என்ன செஞ்சோமோ அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணுறோம், இன்னொரு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அதே மாதிரி பழைய மாதிரியே அந்த ஸ்க்ரீனரை கிரியேட்டிவ் ஓன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃபார்முலா மட்டுமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தந்திரம் தான். இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்தத்தையுமே வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதில் வந்து ஆட் ரிமூவ் காலம்ஸ், அதாவது இந்த ஆட் ரிமூவ் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து நிறையா ப்ரீமியமத்துக்கு மட்டும்தான் வருது. இதில் நிறையா என்னென்னலாம் போடலான்னா எனக்கு என்னென்னலாம் வேணுன்றதை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ரைஸ் வேணும், சிம்பிள்ஸ் வேணும், டிங்கி வேணும், பெர்சன்டேஜ் வேணும், ப்ரைஸ் வேணும், வால்யூம் வேணும்னு இந்த மாதிரி லைன் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸலில் போட்டுக்கலாம், சிவிஎஸ்வி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 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 சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங்காக வரும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிசிடியில் அசெண்டிங் டிசெண்டிங் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். இந்த லிங்க்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். அதுக்கு முன்னாடி இந்த பெர்சன்டேஜை பற்றி சொல்கிறேன். இந்த பெர்சன்டேஜில் நமக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். எத்தனை பெர்சன்டேஜ், 20% கீழே அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும், 1 2 3ன்னு கொடுக்கும். ப்ரைஸும் அதே மாதிரி லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும். இந்த வால்யூமை கிளிக் பண்ணிங்கன்னா லோயர் வால்யூம், ஹையர் வால்யூம், அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு எல்லா ஃபார்முலாவும் போட்டுடுவோம். ஹை வால்யூம் இருக்கிறது மட்டும்தான் வேணும்னா அசெண்டிங் டிசெண்டிங்கை ஆன் பண்ணிவிட்டு ஹை வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் டக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்கை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த பிஎஃப்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க, P&F. இது வந்து என்ன, இது ஒரு செக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம இங்கேயே பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை போய் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் பார்க்கலாம். இது தனியாக வந்து எடுத்து கொடுக்கும் இந்த பிஎஃப். அதே மாதிரி எஃப்ஏ, இந்த எஃப்ஏன்னு இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த சார்ட்டிங்கில் போயிட்டு நம்ம இங்கே போயிட்டு ஒவ்வொரு சார்ட்லேயும் பார்த்துட்டு ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எஃப்ஏவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை வந்து டக்குன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்னேன் நான் இது எப்படின்னு, அதனால் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்லலை. இதை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் உங்களுக்கு இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது போட்டுக்கிறேன். இப்போ வந்து முக்கியமாக வந்து எப்படிலாம் ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுதான், இதுக்கோசம் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் ரொம்ப போர் அடிச்சிட்டேன். இருந்தாலும் இதில் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து
கிரியேட் யுவர் ஓன் பார்க்குறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எழுதி வச்சுக்கிங்க, தெரியாதவங்க எழுதி வச்சுக்கிங்க, தெரிஞ்சவங்க மனசில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ வேணும். அந்த ஃபார்முலாவை நான் போடணுன்னா ஃபஸ்ட்டு போய் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இதில் ஓப்பன் எங்கே இருக்குன்னு போய் பார்க்குறோம். இது ஒன்றும் வேணாம், இங்கே போய்ட்டு ஓப்பன் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ தான் எனக்கு வேணும். ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் சால்வ் அண்ட் கேஷ் இதை பாருங்கள், மறுபடியும் இப்போ போட்டதில் வருது. இதை பாருங்கள், ஓப்பன் வந்திருக்கா. இந்த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் வந்து இந்த அர்த்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்துக்கணும். இதையே நான் சொல்லி கொடுத்துட்றேன். சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் நம்ம போடக்கூடிய ஃபார்முலா டேப். இந்த ஃபார்முலா டேபில் என்னென்னலாம் இருக்குன்னா மார்க்கெட் கேல்குலேட்டர் நேம் இருக்கும், ஓப்பன் இருக்கும், ஹை இருக்கும், லோ இருக்கும், க்ளோஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும். இதை ஓவரிவாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். எல்லா ஃபார்முலாவும் இது உள்ள தான் இருக்கும். ஆர்எஸ்ஐ இதை பாருங்க, இதை மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாமே இதெல்லாம் ப்ரீமியம் கொடுத்தா அது ஓப்பன் ஆகும். லாக் இருக்கும். இப்போ வந்து சம்மை பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். சூப்பர் ட்ரெண்டு பார்க்கலாம், இச்சிமுக பார்க்கலாம், சிசிஐ பார்க்கலாம். எல்லா வில்லியம்ஸ் ஆர் சொன்னேன் இல்லையா, அந்த வில்லியம்ஸ் ஆர் பார்க்கலாம். இப்படி இன்ட்ராடே ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்படி நிறையா பார்க்கலாம். அருண் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸும் இது உள்ளதான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டு, புக்கு ரேஷியோ எவ்வளோ, டோட்டல் ஆர்ஓசி, ஆர்ஓஇ, அதனுடைய எல்லா ஃபார்முலாவும் இதில் தான் இருக்கும். எல்லா ஃபார்முலாவும் இது உள்ளே இருக்கும். அதனால் இந்த உள்ளே போகிறோம். நம்ம வந்து லோ இஸ் ஈக்குவல் டு ஹை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, LOW, லோ இஸ் ஈக்குவல் டு ஹை, HIGHI ஹை பார்க்குறோம். அதாவது ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலில் ஓப்பனு, க்ளோஸு, லோ, ஹை எல்லாருக்கும் தெரியும். இது வந்து க்ரீன் கேண்டில். அதே ரெட் கேண்டிலாக இருந்ததுன்னா அப்படியே மாறும் இல்லையா, இங்கே வந்து க்ளோஸ் வரும், இங்கே வந்து ஓப்பன் வரும். அப்போது லோ இஸ் ஈக்குவல் டு ஹையாக இருக்கிற கேண்டில்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த லோவும் ஹையும் தப்பாக சொல்கிறேன், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஓப்பனும் லோவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. அப்போ தான் அந்த கேண்டில் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து விக்கு இருக்காது, மேலே மட்டும்தான் விக்கு இருக்கும். அப்போது இது வந்து ஓப்பனு, லோ சமமாக இருக்குது. இந்த ஸ்டாக் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு லைன் ஃபார்முலா போட போகிறோம். அப்போது இந்த இடத்துல கீழே விக்கே இருக்காது, இது இருக்காது. அப்போது ஓப்பன் இருக்கும், லோ இருக்கும், இது ரெண்டும் சமமாக இருக்கும். அந்த ஸ்டாக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோம். சின்ன ஃபார்முலா தான். முதல்ல ஓப்பனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், டெய்லி ஓப்பன் வந்துடுது. நம்ம ஓப்பனை க்ளோஸ் பண்ணாலும் இந்த டெய்லி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருத்திக்கலாம். ஓப்பன் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். இங்கே ஈக்குவல்ஸ் இருக்குது, நாட் ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் தேன் இருக்குது, லெஸ் தேன் இருக்குது, கிராஸ்டு எபோவ் இருக்குது. ஈக்குவல்ஸை கொடுத்துக்கலாம். ஈக்குவல்ஸ் ஓப்பன் அந்த இஸ் ஈக்குவல் டு லோ, LOW, லோ. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நான் போட்டோம். இங்கே ஒரு ஃபார்முலா தப்பாக போட்டிருக்கேன், அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போது நம்ம கொடுக்குற ஃபார்முலா கரெக்டாக இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஈக்குவல் டெய்லி லோ. இந்த டெய்லியை வந்து நம்ம வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இன்ட்ராடேயில் பார்க்கணுன்னு வச்சுக்கலாம், 1 மினிட் பார்க்கலாம். இதே வந்து காசு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், ப்ரீமியம் கொடுத்தா 30 செகண்ட்ஸ்லாம் வேறு இதில் வரும். 30 செகண்ட்ஸு, 10 செகண்ட்ஸு இதெல்லாம் வரும். இதே இது 1 மினிட்லேருந்து இருக்கு இல்லையா, 1 மினிட் 2 மினிட்லாம் சில நேரம் வேலை செய்யாது. இந்த 1 ஹவர்லாம் சில நேரம் வேலை செய்யாது, காசு கொடுத்தா தான் வேலை செய்யும். ஆனால் போட்டால் வரும், நம்ம மாற்றிக்கலாம். இந்த டெய்லி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, இது எப்படின்னா டெய்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதை ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, கீழே ஜீரோவாக இருக்குது.
இப்போ ரன் கொடுத்த உடனே பாருங்கள் அங்கே ஸ்டாக்ஸ் வந்துடும். ரன்னிங் ஸ்கேன் ஆகுது, ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? இது ஓப்பன் எக்ஸிக்யூட் லோ தான் கரெக்டாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க, குட் மார்னிங், நியூ மெசேஜ். 30 செகண்ட்ஸ் would not come starting time 5 minutes 1 minute சார். எஸ், அதெல்லாம் வராது தான், காசு கொடுத்தா தான் வரும். அதான் சிலதெல்லாம் நம்ம போக போக நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இந்த பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கே இல்லை பாருங்கள், விக்கே இல்லாத கேண்டிலாக இருக்குது. அதே மாதிரி ஹைலியும் பாருங்கள் விக் இல்லாமல் இருக்குது. இதையே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இது என்னென்னா ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸரு. அதே ஃபார்முலா க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் செலக்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஃபார்முலாவா? ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அதுமாரி பார்த்தோமா. இப்போ வந்து ஆர்எஸ்ஐயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்ஐ போடணுன்னா என்ன செய்யணும்? ஆர்எஸ்ஐயை வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டெக்ஸ்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்ஐயில் வந்து ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுங்க, மேலே ஒரு கோடு போட்டிருக்கீங்க, கீழே ஒரு கோடு போட்டிருக்கீங்க. இதை 30ன்னு வச்சுக்கிங்க, இதை 50ன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் வச்சுருக்காங்க எல்லாருமே. இது 70ன்னு வச்சுக்கிங்க. இதுக்கும் கீழேயும் ஒரு 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 கோடு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிங்க. இது கற்பனை கோடு. இதுக்கு மேலேயும் ஒரு கோடு இருக்கிறதா கற்பனை பண்ணிங்க. இது வந்து 0, இது வந்து 100 அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா ஒரு கற்பனைக்கோசரம் சொல்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த 0, 100 இருக்கட்டும். இதை இதை இது ஏன் சொல்லணும்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கோசரம் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இப்படி மேலேயே போகுது, இந்த 50யை கட் பண்ணி மேலே போகிற ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும்னாலும் எடுக்கலாம். அதேமாரி 70க்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிருக்கிற ஸ்டாக்கும் எடுக்கலாம். அதேமாரி 70லேருந்து கீழே வர்ற ஸ்டாக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி 30க்கு வந்துட்டு 30லேயே இருக்கிற ஸ்டாக்ஸும் எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம். அப்போது ஆர்எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1, 2, 3, 4, 5 இடத்துல ஃபார்முலா போடலாம். அதை எப்படி வேணாலும் மாற்றலாம். அந்த ஃபார்முலாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆர்எஸ்ஐ போட போகிறோம். இப்போ ஆர்எஸ்ஐன்னு போட்டோன்னு வச்சிங்களேன், ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ போட்டோம். டெய்லி ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தேன் 50 போட போகிறோம். இப்போது ஏன்னா எனக்கு 50க்கு மேலே வேணும் இல்லையா, கிரேட்டர் தேன் நம்பர் 50. நம்பர் போயிட்டு ஒரு 50, இந்த இடத்துல ஒரு 50 கொடுத்தீங்கன்னா, இல்லை 55 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 50 வந்து நடுநிலைமை இல்லையா. 55 கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 50. இது ஒன்லைன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து தப்பாக ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு எல்லோ லைன் அடிச்சிடும். எல்லோ லைன் அடிச்சிச்சுன்னா இந்த பெருக்கல் குறியை கொடுத்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நான் கரெக்டான ஃபார்முலா போடுங்க, இல்லாட்டி எரர் காட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே கொடுத்த இது இருக்குது. இப்போ மறுபடியும் ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். ரன் ஸ்கேனிங் ஆகுது. இப்போ ஆர்எஸ்ஐ எபோவ் 50 நம்ம கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா. பாரத் ரசாயன் லிமிடெட் உள்ளே போயிட்டு ஆர்எஸ்ஐயை பார்ப்போம், எபோவ் 50க்கு மேலே இருக்குதா இல்லையா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஆர்எஸ்ஐ கொடுத்துருக்காங்க சார்ட்டில். இங்கே பாருங்கள், இது வந்து 50 இல்லையா, 40க்கு மேலே இருக்குதா. இப்போ 72.75 இருக்குது, எதை மறைக்குது. 72.75 இருக்குது பாருங்கள். அப்போது எபோவ் 50க்கு மேலே போட்டுருக்கு. அப்போ நம்ம கொடுத்த ஃபார்முலா வேலை செய்யுது ன்றதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயில் என்னென்னலாம் செய்யலாம், நம்பரை வந்து மாற்றலாம். எபோவ் 60 போடலாம், 70 போடலாம். இப்போ 45 போடுறோன்னு வச்சிங்களேன். 45 போட்டுட்டு இந்த இடத்துல லெஸ் தென் கொடுக்குறேன், கிரேட்டர் தென் பதிலாக லெஸ் தென் கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு, ஆர்எஸ்ஐ நடுவில் ஒரு கோடு போட்டோமா, அதுக்கு கீழே இறங்குற ஸ்டாக்ஸாக எடுத்து கொடுக்கும் இந்த ஃபார்முலா. அப்போது 2 ஆச்சு. இப்போது இந்த ஆர்எஸ்ஐலேயே இன்னொன்று பார்க்கலாம். இந்த 14 தானே இருக்குது. இந்த 14 வந்து எதை சொல்கிறதுனா 14 கேண்டில்ஸை சொல்லுது இல்லையா. அதே வந்து இந்த ஆர்எஸ்ஐ 2 நாளைக்கு போட்டு பார்க்கலாம், 3 நாளைக்கு போட்டு பார்க்கலாம், 5 நாளைக்கு போட்டு பார்க்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளுடைய அனலைசிங் எப்படிலாம் கெப்பாசிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயை நம்ம மாற்றி 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 போட்டு இந்த ஒரு லைன் ஃபார்முலாவிலே ஊறப்பட்டது செய்யலாம். அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து போலிங்கர் பேண்டு போட போகிறோம். என்ன ஃபார்முலா போட போகிறோம், போலிங்கர் பேண்டு. பிபின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும், போலிங்கர் பேண்டு வரும். கேப்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பிபி நோ எலமெண்ட்ஸ்னு வருது. போலிங்கர் பேண்டுன்னு போட்டு பார்ப்போம்.
போலிங்கர் பேண்ட் அப்பர் போலிங்கர் பேண்டு அண்ட் லோயர் போலிங்கர் பேண்டு இருக்கு பாருங்க. இப்போது இந்த பெராபோலிக் சார்க்கு போடலாம். பெராபோலிக் சார்க்கும் அதே மாதிரி இதே கண்டிஷன் தான், ஆர்எஸ்ஐனுடைய கண்டிஷன் தான். கிரேட்டர் தென் லெஸ் தென் ஃபார்முலாவிலே போடலாம். போலிங்கர் பேண்டு போடுறோம். அப்பர் போலிங்கர் பேண்டு 20 21 கொடுத்துருக்கு பாருங்க. அதே அதே மாதிரி அது கிரேட்டர் தானாக இருக்கணுமா லெஸ் தானாக இருக்கணுமான்றதை நாம் முடிவு பண்ணிக்கணும். கிரேட்டர் தானே கொடுப்போம். கிரேட்டர் தான் நம்பர் நமக்கு 50க்கு மேலே வேணுமா 60க்கு வேணுமா 50 வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த ஆர்எஸ்ஐ, போலிங்கர் பேண்டு, வில்லியம்ஸ் ஆறு, ஏடிஎக்ஸு இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபார்முலாஸ் பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம ஓப்பன் ஹை லோவை வச்சு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன்லாம் எப்படி பண்ணலாம், ஓப்பன் ஹை லோ. இப்போ வந்து எனக்கு வந்து 100 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும். இப்போது அதுக்கு முன்னாடி வால்யூம்னு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். வால்யூம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வால்யூம்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வால்யூம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். விஓஎல்னு கொடுக்குறோம். விஓஎல் இந்த வால்யூம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வால்யூம்னு வந்துடுச்சு. இந்த வால்யூமை கொடுத்த பிறகு நமக்கு வந்து எல்லா வால்யூமும் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும். எல்லா ஸ்டாக்ஸும் வேணும்னா நம்பர்ஸ் நேராகவே போயிட்டு கிராஸ்டு எபோவ் கொடுக்கலாம். கிராஸ்டு எபோவும் கிரேட்டர் தானும் ஒரே ஃபார்முலா, கிராஸ்டு பிலோவும் லெஸ் தனும் ஒரே ஃபார்முலா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்யும். இப்போ கிரேட்டர் தான் கொடுத்துட்றேன். கிரேட்டர் தான் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வெறும் 0 மட்டும் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து என்னென்ன வால்யூமில் இருக்குதோ டெய்லி வால்யூம் கிரேட்டர் தான் நம்பர் 0 இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கேஷ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டாக் மேலே 2185 ஸ்டாக் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2185 ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வெறும் வால்யூம் மட்டும் ஒரு அசெண்டிங் டிசெண்டிங் மட்டும் பண்ணிக்கிறோம். ஒரு வால்யூம் டிசெண்டிங்கில் இருந்து ஹையஸ்ட் வால்யூம் எவ்வளவோ அது வரைக்கும் வந்துடுச்சு. மொதல் ஸ்டாக்ல இருந்து கடைசி ஸ்டாக் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது இப்போ இதில் வந்து நாம் இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு என்எஸ்சிலையும் இருக்கும். இந்த சைட்டை பார்த்துட்டு அப்படியே போய் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 88 பேஜ் வந்துருக்குது. 88 பேஜில் நம்ம பார்க்கலாம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் வந்து -88லேருந்து 20% வரைக்கும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரைக்கும் நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வால்யூம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவாக பார்க்குறோம். அதை வந்து தனித்தனியாக போடுறத வந்து ஒரே இடத்துல ஃபார்முலா போடலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இஸ் ஈக்குவல் லோ பார்த்தோமா, அதே மாதிரி க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை ஃபார்முலா போடலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஓப்பன் வந்து ஓப்பனோ க்ளோஸோ எனக்கு வந்து 100 ரூபா தான் வேணும், அந்த ஸ்டாக் மட்டும் எடுத்து கொடுக்கும். இல்லை எனக்கு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு லைன் என்ன போடணும்னா கிரேட்டர் தென், அப்புறம் ரெண்டாவது லைன் வந்தோன்னா லெஸ் தென். இப்போது 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா போடணும். இதெல்லாம் வாயால் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எல்லாமே கையால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஓவரால் வியூவாக இப்போ உங்களுக்கு நான் சின்ன ஃபார்முலாஸ் சொல்லிட்டேன். இதுலேயே வந்து ஹெவியஸ்ட் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு கூட பார்க்கலாம். பெருக்கல் பண்ணி பார்க்குறது எப்படி, ப்ராக்கெட் பண்ணி பார்க்குறது எப்படி, ஒரு நாள் குறைச்சி பார்க்குறது எப்படி, அதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்லணும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி லோயர் லோவில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கேண்டில், இதை எப்படி பார்க்கணுன்றதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஃபார்முலாவை ஈஸியாக போட கற்றுக்கிங்க.
எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸை வரைஞ்சிங்க. இது எனக்கு லோயர் லெவலில் இருக்கிற ஃபார்முலா வேணும். இது ஹை, இது லோ, இது ரெட் கேண்டிலு. ரெட் கேண்டிலுக்கு எப்பொழுதும் வந்து ஓப்பன் ஹை மாறும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது லோ லோ ஹை ஹை. இதேவை நம்ம க்ரீன் கேண்டிலாக இருந்தால் இங்கே ஓப்பன் வரும், இங்கே வந்து க்ளோஸ் வரும். இங்கே அதே ரெட் கேண்டில்னும் போது இங்கே ஓப்பன் வரும், இங்கே க்ளோஸ் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். இப்போ இது இது வந்து கடைசி நாள் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டே எனக்கு என்ன இருக்கணும்னா ஃபார்முலா ரெண்டாவது நாள், இது ரெண்டாவது நாள் வச்சுங்களேன், இது மூணாவது நாள். ஃபஸ்ட்டு டே ஃபார்முலா வந்து இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, கொஞ்சம் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து லோயர் லோ தானே இருக்குது. இப்போது ஒன் டெய்லி லோ லெஸ் தென் ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ லெஸ் தென் டெய்லி லோ. அதே மாதிரி க்ளோஸும் அப்படி தான் கொடுக்கணும். ஓப்பனும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம், ஹையும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம். ஒரு நாள் வந்து நமக்கு லெஸ் தென் கொடுத்தோன்னா கீழ்ப்பக்கமாக வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். அதே வந்து லெஸ் தெனுக்கு பதிலாக கிரேட்டர் தெனை கொடுத்தோன்னா மேலே போகிற ஸ்டாக்ஸாக எடுக்கலாம். அந்த ஃபார்முலா ஏற்கனவே ஃபார்முலா எப்படி எடுக்கிறது நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். இதில் நிறையா பேருக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும், புதுசாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ண போகிறோம்.